ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أنه لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله اللهم صل على سيدنا مولانا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم. أما بعد فقد قال الله تعالى في القرآن المجيد والفرقان الحميد أعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا ربي صل وسلم. وقال النبي صلى الله عليه وسلم من أحب سنتي فقد أحبني ومن أحبني كان معي في الجنة. பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரித்தான நமது சிறப்பு சொற்பொழிவாளராக வந்திருக்கக்கூடிய மௌலானா அல்-ஹாஜ் ஜியாவுத்தீன் ஹஜ்ரத் அவர்களே, கண்ணியத்திற்குரிய உலமா பெருமக்களே, அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, சகோதரிகளே, ஒரு புனிதமான ஒரு கைங்கரியத்தை செய்து முடித்துவிட்டு இறைவனுக்கு நன்றி செலுத்துவான் வேண்டி நாம் இங்கே ஒன்று கூடியிருக்கின்றோம். இந்த நன்னாளில் நாம் பற்பல விஷயங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றாலும் கூட ஒரு அடிப்படையை நான் இங்கே உங்களுக்கு ஞாபகமூட்ட எண்ணுகிறேன். மனித வாழ்க்கையின் லட்சியம் இறைவனுடைய அன்பை பெற வேண்டும் என்பதுதான். அந்த இறைவனுடைய அன்பை பெற வேண்டும் என்றால் இறை தூதருடைய அன்பை நாம் பெற்றாக வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அன்பை முழுமையாக நாம் பெற்றால்தான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவுடைய அன்பை நாம் பெற முடியும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அன்பை பெற வேண்டும் என்றால் அவர்களுடைய வாழ்க்கை முறைகளை நாம் எடுத்து நடக்க வேண்டும். அந்த வாழ்க்கை முறையை எடுத்து நடப்பதனால் மாபெரிய வெற்றியை நாம் அடைவோம். அதற்கு அறிகுறியாக ஒரு சில வெளிப்படையான செயல்முறைகளையும் நாம் பின்பற்ற வேண்டும். அந்த செயல்முறைகளை நாம் பின்பற்றும் பொழுது எத்தனை பெரிய சிறப்பை நாம் பெற முடியும் என்பதற்கு ஒரு வரலாற்று நிகழ்ச்சி ஒன்றை நாம் காணுகின்றோம். அந்த வரலாற்று நிகழ்ச்சியை நாம் சொல்லுவதற்கு முன்னால் இன்னொரு கருத்தையும் நாம் இங்கே தெரிந்து கொள்ள வேண்டும். அதாவது மனிதன் முக்தி பெற வேண்டும் என்றால் அவன் தன்னை மறைத்துக் கொண்டு வாழ வேண்டும். எந்த பொருளும் சிறப்படைய வேண்டும் என்றால், அதற்கு மதிப்பு உயர வேண்டும் என்றால் அது தன்னை மறைத்துக் கொண்டால்தான் சிறப்பை பெறும், அதனால் பயன் விளையும். உதாரணமாக நாம் ஒரு விதையை பூமியிலே போட்டு அதை நாம் மூடி வைத்து விட்டால் அதிலிருந்து
மரம் முளைத்து வேரோடி மரம் மேலோங்கி நல்ல காய்களையும் கனிகளையும் அது தருகிறது. அதற்கு மாறாக பூமியிலே உள்ளே செலுத்தப்படாத விதைகள் சமயத்தில் முளைக்கின்றன. ஆனால் அந்த முளைத்த செடி கொடிகள் வெகு சீக்கிரம் காய்ந்து போகின்றது அல்லது அழிந்து போய்விடுகின்றது. இதே போன்றுதான் நாம் நீடித்த கால வாழ்வை வாழ வேண்டும் என்றால், நிலையான புகழை பெற வேண்டும் என்றால், நாம் நிச்சயமாக நம்மை மறைத்துக் கொண்டு வாழ வேண்டும். அருமையாக சொல்லுவார்கள், சிப்பி தன்னுடைய வாயை பிளந்து கொண்டு கடலுக்கு மேலே வந்து மிதந்து கொண்டு நிற்கும். மிதந்து நிற்கக்கூடிய அந்த சிப்பியிலே மழை துளி விழும். விழுந்த மழை துளியை வாயிலே வாங்கிக் கொண்டு வாயை பொத்திக் கொண்டு ஆழ்கடலுக்குள்ளே அது மௌனமாக உட்கார்ந்து விடும். தன்னை மறைத்துக் கொண்டு உட்கார்ந்து விடும். அப்படி உட்கார்ந்து விட்டதற்கு பிறகுதான் அப்படி உள்ளே அங்கே தன்னை மறைத்துக் கொண்டு இருந்து சில்லாண்டுகளுக்கு பிறகு அது அருமையான முத்தாக, அது நமக்கு அழகூட்டு முத்தாக, விலை மதிக்க ஒண்ணாத முத்தாக நமக்கு விளைந்து தருகிறது. ஆனால் அதே சமயத்தில் அந்த சிப்பி வாயை பிளந்து கொண்டு, அதாவது மழை நீரை வாங்கிக் கொண்டு அது மேலேயே மிதந்து கொண்டே இருந்தால் அது முத்தாக அமைவது கிடையாது. இப்படி தன்னை மறைத்துக் கொண்டவன் தான் முத்தாக பரிணமிக்க முடியும் என்பதை நாம் புரிகின்றோம். இந்த கட்டிடத்தை நாம் கட்டினோம். இந்த பள்ளிவாசலை நாம் கட்டி இருக்கின்றோம். இந்த பள்ளிவாசல் இன்னும் எத்தனை மாடிகள் அடுக்குகள் வைக்க வேண்டுமோ அத்தனை அடுக்கையும் தாங்கிக் கொள்ள வேண்டும் என்றால் இந்த கட்டடத்துக்கு கீழே மறைந்திருக்கக்கூடிய அஸ்திவாரத்தின் பலத்தின் கீழ்தான் அது அமைந்திருக்க முடியும். அஸ்திவாரத்திலே அனாவசியமாக பணத்தை அள்ளி கொட்டுகிறார்களே, என்ன பயன்? அங்க யாரும் நின்று தொட முடியுமா? அது உள்ளே மறைந்து போகக்கூடியதானே. எதற்காக இதை நாம் கட்ட வேண்டும்? ஏன் இதற்கு இத்தனை அடி சுவரை நாம் எழுப்ப வேண்டும்? இத்தனை ஆழம் நாம் தோண்ட வேண்டும் என்று யாரும் சொன்னார்கள் என்றால் அது புத்திசாலித்தனத்திற்கு அடையாளமாகாது. தன்னை மறைத்துக் கொண்ட கட்டிடம் மேலோங்கி இருக்கும் கட்டிடத்திற்கு அடிப்படையாக அமைந்து பல்லாண்டுகள் அது நமக்கு பயன் தருகின்றது. இந்த அடிப்படையில் நாம் இன்னும் ஆயிரம் உதாரணங்களையும் உவமைகளையும் நாம் காணலாம். இது போன்று நம்மை மறைத்துக் கொண்டு நமது வாழ்க்கையில் நாம் வேலை செய்யும் போதுதான் அதற்கு சீரும் சிறப்பும் ஏற்படுகின்றது என்பதை புரிந்து கொள்கின்றோம். அது போன்றதொரு வாழ்க்கையை நமது மதிப்பிற்குரிய ஸலவாத் பாவா அவர்கள் நமக்கு வாழ்ந்து காட்டினார்கள். தன்னை மறைத்துக் கொண்டு வாழ்ந்தார்கள். அவர்கள் யார்? அவர்களுடைய பெயர் என்ன? அவருடைய ஊர் என்ன? அவர்களுடைய உற்றார் உறவினர் யார் யார்? அவர்களுடைய அறிவின் பலம் என்ன என்பதை யாரும் புரிந்து கொள்ள முடியாத அளவிற்கு தன்னை மறைத்துக் கொண்டு வாழ்ந்ததன் காரணத்தால் இன்று அவர்கள் மறைந்து ஏறத்தாழ 29 ஆண்டுகளாகியும் கூட அவர்களுடைய நினைவாக நாம் விழாவெடுத்துக் கொண்டிருக்கின்றோம். அவருடைய நினைவாக ஒரு மகாலை நாம் இங்கே கட்டியிருக்கின்றோம். அவர்களுடைய நினைவாக இன்று பல நேர்த்தைகள் செய்யப்படுகின்றன. ஆனால் அவர்களோ தன்னை மறைத்துக் கொண்டு வாழாமல் தன்னை தம்பட்டம் அடித்துக் கொண்டு வாழ்ந்திருந்தார்கள் என்றால் அவர்களுக்கு இப்படி ஒரு புகழ் கிடைத்திருக்குமா என்பது சந்தேகமே. அருமை சகோதரர்களே, இங்குள்ள சிறுவர்களுக்கும் இன்னும் சொல்ல போனால் இளைஞர்களுக்கு கூட தெரியாது என்று சொல்லலாம். நமது ஸலவாத் பாவா அவர்கள் மரணம் அடைந்து ஜனாதா தொழுகை தொட வைக்கும் பொழுது இங்கே ஜனாதா வைக்கப்பட்டிருந்தது. கடைத்தெரு வரையிலே ஜனாதா தொழுகையிலே சப்பு சப்பாக மக்கள் நின்று கொண்டிருந்தார்கள். கடைத்தெரு வரையிலே மக்கள் ஜனாதா தொழுகை, ருக்குஉ சுஜூதுள்ள தொழுகை அல்ல, இடைவெளி விட வேண்டிய அவசியமில்லை, அவ்வளவு நெருக்கமாக நின்று கடைத்தெரு வரையிலே நின்று தொழுதார்கள் என்றால் அது போன்றதொரு கூட்டத்தை இன்னும் என் ஆயுளில் நான் பார்க்கவில்லை என்று சொன்னார். அவ்வளவு பெரிய புகழை
எப்படி அல்லாஹு தாலா உண்டாக்கினார்? அவர்கள் மரணம் அடைந்ததற்காக தந்திகளோ ரேடியோக்கள் செய்திகளோ தம்பட்டங்களோ அடிக்கப்படவில்லை. ஆனால் உலக மக்கள் அனைத்து பேருக்கும் தெரியக்கூடிய அளவிலோ என்னவோ மிகப்பெரிய கூட்டமாக மக்கள் வர ஆரம்பித்து விட்டனர். காரணம் என்ன? அவருடைய பணபலமா, அறிவு பலமா, பதவி பலமா, எந்த பலம்? ஒன்றுமில்லை. தன்னை மூடிக்கொண்டு வாழ்ந்த அந்த வாழ்க்கையின் தத்துவம். அதற்கு ஒரு முன்னோடி ஒன்றை மட்டும் நான் இங்கே உங்களுக்கு ஞாபகம் ஊட்டுகின்றேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்திலே ஒரு பெரியார் வாழ்ந்தார்கள். அவர்களுக்கு உவைசுல் கரணி என்று சொல்லப்படும். ஏடன் நாட்டிலே உள்ள கரண் என்ற கிராமத்திலே வாழ்ந்த உவைஸ் என்ற பெயர் கொண்டவர்கள் அவர்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அவர்கள் கண்ணால் காண முடியாத ஒரு சூழ்நிலைதான் இருந்தது. வயது சென்ற தனது தாயை பராமரிப்பதிலேயே ஈடுபடுத்திக் கொண்ட அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வந்து பார்ப்பதற்கு சந்தர்ப்பமே கிடைக்காமல் போயிற்று. ஒரு சந்தர்ப்பத்திலே முயன்று வந்தார்கள் தான். ஆனால் அந்த சந்தர்ப்பத்திலையும் பார்க்க முடியாத சூழ்நிலை வந்துவிட்டது. ஆனால் நிலைமை என்ன? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இடத்திலே சொன்னார்கள், உமரே, நீங்கள் உவைஸ் என்ற ஒருவரை சந்திப்பீர்கள். அவர்களை நீங்கள் சந்திக்கும் பொழுது இன்னென்ன அடையாளங்கள் அவருக்கு இருக்கும். அந்த அடையாளத்தை கண்டு அவரை கண்டுபிடித்து அவரிடத்திலே நான் சலாம் சொன்னதாக சொல்லி என் உம்மத்துகளுக்கு துஆ செய்ய சொல்லுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு பெரிய அந்தஸ்து படைத்தவர்கள். அவர்கள் தனது உம்மத்திற்கு துஆ செய்யும்படி உவைசுல் கரணி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடத்திலே அவர்கள் சொன்னார்கள் என்றால் அதற்கு காரணம் என்ன தெரியுமா? அவர்கள் தன்னை மறைத்து வாழ்ந்த வாழ்க்கை முறை. அவர்களை பற்றி நாம் வரலாற்றிலே காணுகிறோம். அவர்கள் ஹஜ்ஜுக்கு வந்திருக்கிறார்கள். அப்போது உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய ஆட்சி காலம். உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் யார் என்பதாக அங்கே விசாரித்தார்கள். அப்படி விசாரித்த போது அந்த ஊர் மக்கள் எல்லாம் எழுந்து நின்றார்கள். நாங்கள் தான் ஏடனை சார்ந்தவர்கள், கரண் என்ற ஊரை சார்ந்தவர்கள். அப்போது அவர்கள் சொன்னார்கள், அப்போது சொன்னார்கள், உங்களில் உவைசுல் கரணி என்று ஒருவர் இருக்கிறாரே, அவர் யார்? இங்கே வந்திருக்கிறாரா என்று கேட்டார்கள். அவர்கள் சொன்னார்கள், எங்களில் உவைஸ் என்று ஒரு சிறந்த மனிதர் யாரும் இல்லீங்களே, ஒரு பைத்தியக்காரன் இருக்கிறான். அவன் பகலெல்லாம் வீட்டிலே தங்க மாட்டான், எல்லோரும் படுத்த பிறகு வீட்டுக்கு வருவான், யாரும் எழுந்திருப்பதற்கு முன்னால் வீட்டை விட்டு போயிடுவான், ஒட்டகம் ஓட்டிக்கிட்டு இருப்பான், ஒட்டகம் மேய்ச்சிக்கிட்டு இருப்பான். இவனை தவிர அந்த ஆளுக்கு வேற வேலை இல்லை. ஒரு ஜனாதிபதி கேட்கும் அளவிற்கு ஒரு புகழ் வாய்ந்தவர் இல்லையே என்று சொன்னார்கள். அப்போது அவர்கள் சொன்னார்கள், அதெல்லாம் இருக்கட்டும், அவர் எங்கே பாருங்க, நீங்க ஜனாதிபதி, இங்க பிரசங்கம் செய்கிறீர்கள், நாங்கள் எல்லாம் ஆர்வமாக கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அந்த ஆளை பார்த்தா இப்ப இங்க இருக்க மாட்டான், ஒட்டகம் மேய்ச்சிக்கிட்டு இருப்பான். அந்த ஆள் எங்கேயாயிரம் ஒட்டகத்தை ஓட்டிட்டு இருப்பானே தவிர இங்க இருக்க மாட்டான் பாருங்க. அப்படியா, சரி என்று இவர்கள் வேகமாக கூட்டத்தை முடித்துக் கொண்டு அங்கே சென்றார். அவர் அப்படிதான் ஒட்டகத்தை மேய்த்துக் கொண்டே இருக்கிறார். இவர்கள் போய் பேச ஆரம்பித்தார்கள். நீ உவைசுல் கர்னி தானே என்று சொன்னதற்கு அவர் தன்னை மறைத்துக் கொண்டு